சார் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு முக்கியமானவங்க. மிதுன் சார் ஓகே. சொல்லி தான் எனக்கு தெரியும் சார. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுல வில்லிங்னஸோட இருக்காங்க. பிரகாஷ் அவங்க டீமோடலாம் இருக்காங்க. நீங்க ஓகே. அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். இந்த எஸ்இஓ ஷூர். அதெல்லாம் பத்தி சார் ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வெல்கம் சார். வெல்கம் யூ டூ தி செஷன். யா. தேங்க்ஸ். ஹாய். தேங்க் யூ. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஷார்ட் நான் ஒரு வந்துட்டு 1 மினிட். ம். என்னோட நேம் தனுஷ்யா. நான் வந்துட்டு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இப்ப வந்துட்டு ஒரு 2 இயர்ஸா மிதுன் சார் கூட சேர்ந்து ஆன்லைன் செஷன் கோஆர்டினேட்ஸ் இந்த மாதிரி விஷயம் கோஆர்டினேட் பண்றது, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இதுதான் என்ன பண்றது. இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க உங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார்கிட்ட. எல்லாருமே பிரகாஷ். ஏதோ ஒரு விஷயத்த பத்தி கத்துக்கிட்டு போறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல செஷனுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும். எல்லாருமே காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இல்ல வொர்க் பண்றாங்களா? எல்லாரும் மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு சிலவங்க மட்டும் இப்போ 1 இயர் முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே. தனுஷ்யா, பிரகாஷ், ஸ்ரீ அப்புறம் கௌரி நெறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க மொத்தம் கவுண்ட்ல? மொத்தம் 17. 17 பேர் இருக்காங்க. ஃபைன். ஓகே. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதாவது ஒரு இனிஷியலா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ பத்தி ஏதாவது? பிரகாஷ் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஹலோ, கேக்குது சார். பிரகாஷ் சொல்லுங்க. எஸ்இஓ பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஓகே. கொஞ்சம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அது எப்படி சொல்ல, இதுக்கு முன்னாடி காசு கொடுத்து தான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தேன். மிடில் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனலையும் உள்ள இன்வால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க நிறைய கத்து இருக்கீங்க, கொஞ்சம் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு தெரியும்னால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஓகே. இன்னொரு சார் இல்ல இன்னொரு சார், ஓகே. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அது போக இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நீங்க எஸ்இஓ மாதிரி பண்றீங்க அப்படிதானா? இல்ல ஃபுல்லாவே சோஷியல் மீடியா ஹேண்டிலிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்ப பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பேசிக்ஸ் எல்லாம் தெரியும், பட் டெப்தா இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நான் கொஞ்சம் ஆசையா இருக்கு. ஓகே. இன் டெப்தா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு எது தெரியணும் மெயினா எப்படின்னா, இப்போ நார்மல் கிளைண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்து வாக்கிங் ஆஃப்லைன் கிளைண்ட்ஸ் ஆன்லைன் மூலமா கொண்டு வருது. பூஸ்டிங் மட்டும் தான், ஆன்லைன் மூலமா பூஸ்டிங் பண்ணி தான் கிளைண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். அது போக இன்னும் ஓனா எப்படி இருக்குல்ல, இன்னுமே ரீச் ஸ்டேட்டு போய் வியூஸ்லாம் நல்லா கொண்டு போய் அப்படி கிளைண்ட்ஸ் எப்படி எடுத்து வரணும்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கற்றுக்கணும். ஓகே. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்போ ஆன்சர் பண்றேன். பிஃபோர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இப்போ என்ன அப்படின்னா மெயினாக ஒரு இம்பாக்ட் இருக்குது. இப்போ ஏஐ வந்ததுனால இப்போ இதோட பிஸ்னஸ் க்ரோத் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேராக இருக்கட்டும், கோடர்ஸாக இருப்பாங்க, டெவலப்பிங்காக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஏஐயோட இம்பாக்ட்னால ஜாப் கொஞ்சம் கம்மியாச்சு எல்லாருக்குமே. இப்போ ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல 5 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ரிமைனிங் 15 மெம்பர்ஸ்க்கு ஜாப் இல்லை. ஏஐ வந்ததுனால என்னன்னா எல்லாரும் இல்லை, ஒரு ஜாப்போட டைம் என்ன பண்ணுதுன்னா கம்மி பண்ணி ஷார்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணி கோல் அச்சீவ் பண்ணிடலாம். இது எல்லா பிஸ்னஸ்லையும் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கு இப்போ. இது ஒரு விஷயம். ஓகேவா? இது பெனிஃபிட் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும், எஸ்இஓ அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்குலாம் ஒரு அட்வான்டேஜ். ஓகே. மற்ற ஃபீல்டு நீ கம்பேர் பண்ணீங்கன்னா, டெவலப்பிங் சைடு நீ கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, சோஷியல் மீடியா, கான்டென்ட் ரைட்டிங் இவங்களுக்குலாம் ஒரு பூஸ்ட். அவங்களுக்குலாம் ஜாப்பை இப்போ என்னன்னா ஒரு 7 டேஸ் உட்காந்து ஒரு 8 ஹவர்ஸ், ஓகேவா? 7 டேஸ் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜாப்பை நம்ம என்ன பண்ணுவோம் 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீஷன் பண்ணிடுவோம். வந்ததுனால எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம். கரெக்ட்.
நிறைய பேர் வந்து ஏஐல வந்து அட்வான்டேஜ் இருக்கு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ்ஃபுல்லா எப்படி தேவையோ யூஸ் பண்ணிக்கணும், மெயினா விஷயம். ஓகேவா? இப்போ ஷார்ட்டா நான் ஓகே. சொல்றேனே உங்களுக்கு இப்போ. இன்டெப்த்தா போகணும்னு நினைக்கிறேன். இன்டெப்த்தா போனா எல்லாருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வேணும். ஷார்ட்டா ஆமா சொல்லணும் ஆமா அப்படி இப்போ வந்து வைங்களேன், இப்போ எல்லா பிசினஸும் பண்றாங்க. வேர்ல்டு வைடா உலகத்துல எந்த பிசினஸ் பண்ணாலும் எஸ்இஓ, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கண்டிப்பா வேணும். கரெக்ட்டா? ஏன்னா எல்லா ஆமா ஆமா கம்பெனி, அதாவது எல்லா கம்பெனிஸ்க்கும், அதாவது இன்க்ளூடிங் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் கண்டிப்பா வேணும். அந்த வெப்சைட்டை வச்சு தான் அவங்க வந்து பிசினஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆமா சார். எல்லாருக்கும் வெப்சைட் வேணும். அப்போ இந்த வெப்சைட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து பண்ண தெரியாது. நம்ம தான் பண்ணி கொடுக்க போறோம். ஆமா ஆமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்இஓ டீம் தான் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஜாப் எல்லாம் நமக்கு தான், இன்க்ளூடிங் டெவலப்பர்ஸ் ஒர்க்கை கூட நம்ம தான் பண்ண போறோம். கரெக்டா? ஏன்னா சாட் ஆமா ஜிபிடியில் சார். போட்டாலே ஆட்டோமேட்டிக் எல்லாமே நமக்கு ஃபெச் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியா. அப்போ இப்போ வந்து ஒரு எஸ்இஓ ரோல் இருக்கவங்க, எஸ்இஓ தெரியும், கண்டென்ட் ரைட்டிங் தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், சோஷியல் மீடியா போஸ்ட் கிரியேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இன்க்ளூடிங் கோடிங்கும் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. முன்னாடி இப்போ எனக்கு கோடிங்கோட வந்து ஒரு சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண தெரியும். பட் கண்டிப்பா. அது மூலமா இவ்வளவு சோர்ஸ் கொண்டு வரலாம், அந்த மாதிரி மெத்தட்ஸ் நிறைய கொஞ்சம் தெரியல. அதுவுமே இப்போ 2 3 பசங்க இருக்காங்க, அந்த பசங்களுக்கும் நிறைய கத்துக்கிட்டு அவங்களுமே உள்ள ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்டா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டே வேற மாதிரி இருந்துச்சு. ஐடி தான் பெஸ்ட், டெவலப்பர்ஸ்க்குலாம் நிறைய ஜாப் இருக்கு, அவங்க தான் வந்து பீக்ல இருப்பாங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்இஓலாம் ரொம்ப டவுனா இருக்கு, இதெல்லாம் ஒரு ஃபீல்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 10 இயர்ஸ் முன்னாடி. ஆமா ஆமா ஆமா. 2015ல இருந்தது நான் சொல்றேன். இப்போ அதே இதுல ஒருத்தங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஃப்ரெஷரா 2015ல 6K இல்ல 4K தான் சேலரி பெர் மந்த். அப்போ ஓகேவா? அதே இதுல அதே டைம்ல அதே ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு சேலரி பாத்தீங்கன்னா 25K 25. ஓகேவா? இப்போ 30 கூட வாங்கினாங்க. ஆனா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மாறுது, ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுது வேர்ல்டு வைடா. இந்த சேஞ்சிங் எதுக்கு அப்படின்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத விஷயம் இருக்கு. ஆனா அவங்க என்னதான் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான், டெவலப்பர்ஸ்க்கு ஐடியாஸே இருக்காது. கரெக்டா? நம்ம தான் வந்து பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஃபீல்டு தான் growth ஆக போகுது. ஆனா நீங்க பாருங்க, இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல மினிமம் 10 இயர்ஸ்ல நம்ம தான் எல்லா ஃபீல்டுமே அச்சீவ் பண்ண போறோம். ஏதாவது கேளுங்க, கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காச்சும் கேளுங்க. எஸ்கே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுடா. இல்ல இப்போ வரைக்கும் நான் பேசுனதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. இப்போ இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி இது பண்ணலாம்ல? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்யூஎஸ்லாம் கத்துக்கிடணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பண்ணிக்கலாம் மேம். வேற ஏதாவது? சார், மை நேம் இஸ் ஜெயராம். ஓகே சார், இப்போ ஏஐ வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுனால அதாவது டைம் மட்டும்தான், டைம் சேவ் பண்ண முடியுங்கிறத தவிர்த்து வேற ஏதோ அட்வான்டேஜ் இருக்கா? அதாவது அட்வான்ஸ் கண்டிப்பா இருக்கு, அட்வான்ஸ் இருக்கு கண்டிப்பா. ஒவ்வொரு ஃபீல்ட்லயுமே நம்ம வந்து அட்வான்ஸ்டு நெக்ஸ்ட் லெவல் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அப்புறம் டைம் சேவிங் தான் மெயினா ஒரு பெனிஃபிட்டா இருக்கு இதுல விஷயம். அப்புறம் வந்து ஜாப் இல்லைங்கிறாங்க நிறைய. ஒரு ஐடி செக்டர்ல பாத்தீங்கன்னா எம்என்சி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம். என்ன காரணம் அப்படின்னா ஏஐ வந்ததுனால தான். அதனால ஏஐலாம் பத்தி பயப்படணும் அவசியம் இல்லை, அவங்க வேற ஒரு ஃபீல்டை கத்துக்கணும், அவ்வளவுதான், லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபீல்டு அவங்க லேர்ன் பண்ணதுக்கு ஒரு என்ன சொல்ல இன்டென்ஷன் வந்துருச்சு அவங்களுக்கு, வேற வழி இல்லை. டெவலப்பர்ஸ் கூட நம்ம ஃபீல்டை கத்துக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓ, சோஷியல் மீடியா. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு இதுதான் தேவை. டெவலப்பர்ஸ் ஒர்க்கையும் நம்ம ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனி கைண்ட் ஆஃப் கோடிங்கில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சாட் ஜிபிடியில் போட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் எல்லாமே. அப்போ
அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. டெவலப்பர்ஸ்க்கு எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், அதோட ஸ்கில் என்ன, ஒரு கீவேர்டோட எப்படி கிரியேட் பண்ணணும். ஒரு கம்பெனி இருக்குன்னா எந்த மாதிரி பிஸ்னஸ் கீவேர்ட், லோ காம்படிஷன், மீடியமா, ஹையா, எந்த மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்புறம் யூஆர்எல் எப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, என்னென்ன உண்டோ A to Z பண்ணுவாங்க எஸ்இஓவில். அப்புறம் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், கம்ப்ளீஷன் எல்லாமே நம்ம வந்து நமக்கு தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது கோடிங் மட்டும்தான். அந்த கோடிங்கோட ஜாப்பை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான் விஷயம். வேற டவுட்ஸ் இருக்கா? அதாவது நீங்க சொன்ன வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு. பட் ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஓகே ஓரளவுக்கு எல்லாருக்குமே எல்லாம் தெரிய வந்துருச்சு மார்க்கெட்டிங் பத்தி. நானுமே 2 வருஷமா இருக்கனால ரொம்ப டெப்தா கத்துக்கல. சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னுமே டெப்தா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டா இன்னுமே டெப்தா நல்லா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே தெரியணும். ஆன் பேஜ் எல்லாமே, அப்புறம் ஆஃப் பேஜ். டெக்னிக்கலா பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் வந்து இது ரோபாட்ஸ் இருக்கட்டும், ஓகேவா, சைட் மேப் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் செட்டப் பண்ணணும். கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கட்டும், கூகுள் சர்ச் கன்சோலா இருக்கட்டும், இதெல்லாம் செட்டப். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் கிடையாது. இதெல்லாம் நார்மலா பண்ணி கொடுக்குறது எல்லாருக்குமே. சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஆடிட் பண்ணுவாங்க, ஓகேவா. மெயின் விஷயம் இதெல்லாம் பண்ணணும். ஆனா ஒரு என்னன்னா பிசினஸ் கீவேர்டோட ரிசர்ச் பண்றது தான். இப்போ ஒரு என்ன சர்வீஸா இருக்கட்டும், என்ன மாதிரி ப்ராடக்டா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும் கூகுள்ல. இதுக்கு நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்கு. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மேனுவலா செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் காம்படிட்டர்ஸ், எல்லா பிசினஸ்க்கும் காம்படிட்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க, கரெக்டா? அப்ப அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க. இப்போ நான் வந்து சலூன் ஃபீல்ட்ல மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் கேரளால இருக்கேன். இப்போ கேரளால நான் இருக்க இடத்துல எங்க சலூனுக்கு நிகரா இன்னொரு சலூன் இருக்கு. ஆனா அந்த சலூன் வந்து கூகுள் ரிவ்யூ எல்லாமே ஃபேக்கா ஏற்றி வச்சு ஒரு இதுல வச்சிருக்காங்க. ஆனா கூகுள்ல எந்த இது ஃபர்ஸ்ட்னு பார்த்தா அவங்களோட சலூன் தான் காமிக்குது. அவங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஃபேக்கானதுக்குள்ள வேண்டாம், ரியலாவே கிளைண்ட்ஸ் ரிவ்யூ கொடுத்து அந்த ரிவ்யூவே எங்களுக்கு போதும். அந்த மாதிரி அந்த கூகுள் ரிவ்யூவாவும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா வரணும் இதுக்கு அடுத்து அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருக்கேன். அது இன்னுமே கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டோம்னா ப்ராப்பரா எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நீங்க சொல்றதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ சொன்னீங்களா சலூன் சொல்றீங்கல்ல, இது வந்து லோக்கல் பிசினஸ். லோக்கல் பிசினஸ் மீன்ஸ் கண்ட்ரி வராது, ஸ்டேட் கூட வராது, ஆமா, இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிக்ட் கூட வராது. டிஸ்ட்ரிக்ட் கூட வராது. ஆமா, பர்టిక్యులர் ஏரியா மட்டும் தான், சிட்டி கூட வராது. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அப்படியே அவன் சொல்லிட்டு வரேன் லைனா பாருங்க. அப்ப இது வந்து வெரி வெரி லோக்கல் பிசினஸ். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் பிசினஸ் வந்து வெப்சைட்டோட மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎம்பி, கூகுள் மை பிசினஸ் பேஜ், இதை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அவங்க பிசினஸ்க்கு. அப்ப நம்ம இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து லோக்கல் பிசினஸ். அப்போ லோக்கல் பிசினஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எஸ்இஓல கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ கூகுள்ல தேடுறாங்கல்ல, இப்போ பெஸ்ட் சலூன் இன் பாளையங்கோட்டை வச்சுக்கலாமா ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இந்த மாதிரி கீவேர்டுக்கெல்லாம் ஹை சர்ச் வால்யூம் இருக்கும். பாளையங்கோட்டையில பெஸ்ட்டாக நான் வந்து வரணும், ஒரு சலூன் வச்சிருக்காங்க, பாளையங்கோட்டையில அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவங்க வந்து ஃபேக்காகவே நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. அவங்க என்னதான் பண்ணாலும் நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நிறைய ரிவ்யூஸ் கூட கவுண்டோட இப்போ வந்து ஒரு கஸ்டமர் ரிவ்யூ பண்றாங்கல்ல நம்மளோட பேஜ்ல பண்றாங்க, நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பெஸ்ட் சலூன் இன் பாளையங்கோட்டை இந்த மாதிரி கீவேர்டை ஸ்டஃபிங் கொண்டு வரணும். ஸ்டஃபிங் பண்ணி ரிவ்யூ கொடுத்து விடணும். புரியுதா உங்களுக்கு? கூட கூகுள் என்ன பண்ணுவோம்னா அல்காரிதம் படி கண்டென்ட் வைஸா நமக்கு ஈஸியா ரேங்கிங்ல கொண்டு வந்துடும். கூகுள் மேப்ல லிஸ்ட் ஆகும், ரேங்கிங்ல வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு இருக்காது. நிறைய பேர் ஃபேக்கா வந்து பண்ணலாம், நிறைய ஜிமெயில் ஐடி வச்சு பண்ணிக்கலாம். ஆனா
மாதிரி ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம டாப்ல வந்துருவோம். அவங்கள பீட் பண்ணிடுவோம். அவங்க யோசிப்பாங்க நம்ம வந்து 1K ரிவ்யூஸ் போட்டிருக்கோமே, பட் ஆனா அவங்க நம்ம ஒரு 200 போட்டா கூட நம்ம பீட் பண்ணிடலாம் ஈஸியா. இதெல்லாம் ட்ரிக்ஸ் ஆனா கண்டினியூவா ரிவ்யூ வாங்கிட்டே தான் இருக்கும். பட் வாங்கிட்டே இருக்கும். என்னடா ஒருத்தர் வாராங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல்ல செட்டப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஓகே சார். கிளையண்ட் நம்ம கடைக்கு வராங்க அப்படின்னா நம்ம ரிவ்யூவே அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல ஜஸ்ட் மெசேஜ்லயோ அப்படியே சென்ட் பண்ணிடணும். அவங்க அது இது ஒரு மூலமா விஷயம். ரிவ்யூ பண்ணி இல்ல அப்படின்னா சார் இந்த மாதிரி இதை மட்டும் இங்க மென்ஷன் பண்ணிருங்களேன், பெஸ்ட் சலூன் பாளையங்கோட்டை நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஒண்ணு இது வந்து ஃபேக் இல்ல, கேட்டு வாங்கிக்கிறோம். நம்மளா ஜென்ரேட் பண்ணல. எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அந்த டெக்ஸ்ட் வந்து தெரியும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இது வந்து தமிழ் பீப்புள் தானே எல்லாருமே. ஆமா. ஆனா ஃபியூச்சர்ல எல்லாமே இங்கிலீஷ் ஆயிட்டு தான் இருக்கு. டே பை டே எல்லாரும் இங்கிலீஷ் கத்துக்காங்க, எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க, இங்கிலீஷ்ல தான் ரிவ்யூ பண்றாங்க எல்லாருமே. ஆனா கஸ்டமர் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்ல. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கூட பண்ண வேண்டாம். நமக்கு அல்காரிதம் படி இங்கிலீஷ் பீப்புள் வந்தா கூட ஓகே தான். ஓகே ஓகே. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு என்னட்டு கான்செப்ட்? எனக்கு ஃபுல்லா புரிஞ்சுச்சு சார். இதுல ரிவ்யூ மட்டும் தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் பக்கவா ஆப்டிமைசேஷன் பண்ணணும். எப்படின்னா இமேஜஸ், நம்பர் ஆஃப் இமேஜஸ் கரெக்டா ஹேர் கட்லாம் பண்றாங்கல்ல, ஆமா. அதை ஒரு பியூட்டியா ஒரு லுக் வைஸா நல்ல இமேஜ் எடுக்கணும். அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதெல்லாம் நிறைய சொல்றேன் உங்களுக்கு, ரெகுலர் அப்டேட் பண்ணணும். அப்புறமா வந்து ரீநேம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு நேம் கொடுப்பீங்கல்ல. ஆமா. இப்போ நீங்க ஒரு டெஸ்க்டாப்லயோ லேப்டாப்லயோ ஏதோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு ரீநேம் ஒன்று இருக்கும், கொடுத்துக்கலாமா? நேம் இருக்குமா அதுக்கு? ஏதாவது ஒன்று இருக்கும். சலூன் வச்சிருப்பீங்க, இல்ல உங்க பேரு போட்டு கூட வச்சிருப்பீங்க, ஒரு போட்டோல போட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி வச்சிருப்பீங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கீவேர்டு என்ன, பெஸ்ட் சலூன் இன் பாளையங்கோட்டை. கரெக்டா? பெஸ்ட் சலூன் இன் பாளையங்கோட்டை அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் அப்படியே கொடுத்துடணும் அந்த ஃபைலுக்கு. ஓகே. புரியுது உங்களுக்கு? இமேஜாவா இருக்கட்டும் இல்ல வீடியோஸாவா இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியுதா? ரேங்கிங்ல இதுவும் நம்ம ஒரு அப்டேட் ஆகும். இன்னொரு क्वेश्चन சார். டே பை டே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்குமா, இல்லனா 1 வீக் அப்புறமோ அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம்? வீக்லி ஒன்ஸ் பண்ண கூட போதும், ரெகுலரா பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒன்ஸ் வந்து கிரால் ஆகுற சிஸ்டம் இருக்கு கூகுள்ல. கிராலிங், இண்டெக்ஸிங், கேட்சிங் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸா இருக்கு. இதுதான் ஸ்டெப். அது கூகுள் டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். நம்ம அப்லோட் பண்ற எல்லா டேட்டாவும் இன்க்ளூடிங் ஒரு கமா கூட கூகுளோட அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனி இருக்கு, அங்கதான் எல்லா சர்வரோட வச்சிருக்காங்க. நம்ம என்னதான் கூகுள் நம்ம யூடியூப் பார்த்தாலுமே ப்ரௌசரை கிளியர் பண்றோம், கேட்சில கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த ஐபி அட்ரஸ் நம்ம ட்ராக் பண்ணுவாங்க. இந்த ஐபி அட்ரஸ்ல இந்த நெட்வொர்க்ல வந்து இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணிருக்காங்க கூகுள்ல அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்கும். அதுதான் கூகுள் டேட்டா பேஸ் ஸ்டோர். இதை வந்து டெலீட்டே பண்ண முடியாது. அதுல வந்து இமேஜ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போறோமோ, அதுக்கப்புறமா வந்து நேம் சொன்ன ரீநேம் கொடுக்கறது, கீவேர்டு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து ப்ராடக்ட், அதாவது சர்வீசஸ் என்னென்ன பண்றோமோ அந்த சர்வீசஸ் எல்லாமே பக்கவா இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரணும். அதுல ஆர்டர் வைஸா பண்ணிக்கணும். இப்போ ஹேர் கட் பண்ணுவாங்க, பியூட்டிஷியன்ல வேற என்ன டைப்ஸ் இருக்கும், வேக்சிங் பண்ணுவாங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நம்ம வேணா செக் பண்ணிக்கலாம். நீங்க சொன்னீங்களே ஃபேக்கா போடுறாங்கன்ட்டு, அவங்க மேல இருக்காங்கன்னு சொல்றீங்க, அவங்களெல்லாம் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க. அவங்களோட பெஸ்டா நம்ம ஒண்ணு இருப்போம். அவங்க 5 பண்ணி மேல இருக்காங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 1 பண்ணாலும் மேல வந்துருவோம் அவங்களோட பெஸ்டா. இதான் விஷயம். அந்த டாப் 5 வந்து எடுத்துக்கணும். காம்படிட்டர்ஸ் டாப் 5 எடுத்துட்டு அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம மேல பண்ணணும். அது போக அவங்க பண்ணாததை எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா நம்ம டாப்ல வந்துடலாம். இதான் விஷயம் மேட்டர். இது வந்து கூகுள் மை பிசினஸ் பேஜுக்கு ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் எஸ்இஓ பண்ணி டாப்ல வராங்கல்ல, வெப்சைட்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதுக்கும் இந்த மாதிரி தான் ட்ரிக்ஸ். இது ஒரு விஷயம். வேற டவுட்ஸ் இருக்கா கேளுங்க.
எனக்கு டவுட் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, வேற ஏதாவது சோஷியல் மீடியாஸ் இருக்கட்டும், எதுனாலும் கேளுங்க. ஏஐ இல்ல ஆடா இருக்கட்டும், வேற டவுட்ஸ் இருக்கா? பேசிடா கேசவா பேசு. யாருனாலும் கேளுங்க. சார் ஐம் ஸ்ரீகேசவன் சார். ஸ்ரீகேசவன், ஓகே சார் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம்னாலுமே அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டொமைன்ஸ் இருக்குது சார். ஓகே. அது வந்து என்ன மாதிரி வருதுன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு XYZன்னு வரும். போக 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 தான் நம்ம இதுக்கு வந்து நம்ம தனியாக அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு வந்து இப்போ மெயின் பர்பஸ் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ண முடியாதா சார்? அதாவது இப்போ ஒரு 15-20 இயர்ஸ் எகோ பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்னு உண்டு, blogger.com, பிளாக் ஸ்பாட். இதில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கூகுள் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டு நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம், ஒரு சைட்டு மாதிரி பண்ணிக்கலாம். அது அப்போ வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ உள்ள ட்ரெண்டிங் படி பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். கோடாடியில் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பேர் வைப்போம்ல, சம்திங். எஸ் சார். உங்கள் பேர் ஸ்ரீகேசவன் அப்படின்னா K7.com சம்திங். ஆனால் இது அவைலபிள் இருக்குமான்னு இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போதைக்கு. அப்போ சம்திங் ஏதோ ஒன்று. ஓகேவா? ஆமாங்க சார். அண்ட் ஆக்சுவலாக நான் பிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்டு சார். ஓகே சார், நான் என்னோட காலேஜ் ப்ராஜெக்டில் வந்து நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலாக எப்படின்னா ஜாவாவில் தான் சார் பண்ணோம். ஜாவா, பைத்தான் அண்ட் ஆமாங்க சார். இது கிரியேட்டர் ஸ்டுடியோவில் சார் பண்ணுது. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு கோடிங் ரொம்ப தெரியாது, பேசிக் தெரியும். பட் ஆனால் நாங்கள் கிரியேட் பண்ண வெப்சைட்டை வந்து நான் சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன். சரி, இதை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து ஃபுட் அனலைஸ் பண்ணுற மாதிரி சார், ஃபுட் டைட் அனலைஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. இதில் எவ்வளோ, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்பிள் எவ்வளோ கலோரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கிரியேட் பண்ண சார். ஆக்சுவலாக அது இன்னும் மேங்கோ டிபி அந்த இதில் தான் நாங்கள் இன்னும் வச்சுருக்கோம், கிட்ஹப்பில் தான் வச்சுருக்கோம் இன்னும். பட் நான் பிளான் போட்டது இதை நான் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் டொமைன்ஸ் தேன்னு எனக்கு அதுக்கேற்ற டொமைன்ஸ் கிடைக்கல சார். ஓகே. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா EMDன்னு சொல்லுவாங்க. எல்லாம் முன்னாடி பேசிட்டு தான், இப்போ யாரும் இதை யூஸ் பண்ணதில்லை. எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்னேன்ல ஃபுல் ஃபார்ம், இதுலேயே வந்து உங்களுக்கு மீனிங் இருக்குது. எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கீவேர்டு பேசிஸ் பண்ணி இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஹேர் ஆயில்னு வைங்களேன். இப்போ உங்கள் பேரே இருக்குது, ஒரு கம்பெனி நம்மளே ஒரு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ உங்கள் பேர் ஸ்ரீகேசவன், இப்போ K7hairoil.com. புரியுது உங்களுக்கு? ஓகே சார், புரியுது சார். K7hairoil.com. இப்போ இதெல்லாம் ஈஸியாக அவைலபிளாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவைலபிளாக தான் இருக்கும். கோடாடியில் ஒரு டொமைன் நம்ம வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ K7ங்கிறது உங்களோட நேம். ஹேர் ஆயில் அப்படிங்கிறது வந்து இது ஒரு நார்மல் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய இது ஒரு கீவேர்டு. ஓகேவா? எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு காமன் கீவேர்டு. இப்போ இந்த கீவேர்டு என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு ஹை சர்ச் வால்யூம் வந்து கூகுளில் அவைலபிளாக இருக்கும். இந்த பிராண்ட் வந்து என்ன ஆகும்னா ஈஸியாக ரீச் ஆகும். ஏன்னா உங்கள் நேம் இருக்குது K7hairoil.com. ஓகேவா? நம்ம இதுக்கு லோகோ பண்ணி சைட் ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஈஸியாக ரீச் ஆகும். இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும்ல ஈஸியாக. இப்போ கோடாடியில் நம்ம வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹோஸ்டிங்கர்னு இருக்குது. அதில் நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ணணும், HTML பண்ணணுமா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணணுமா, பைத்தானில் பண்ணணுமா, சம்திங் என்னென்ன பிளாட்ஃபார்மில் இருக்கோ எல்லாத்துலேயுமே நான் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அதில் ஷாப்பிஃபை பண்ணுவாங்க. கரெக்டாக? நீங்கள் இப்போ வந்து ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இப்போ K7 ஹேர் ஆயில் இருக்குன்னா இப்போ ஹேர் ஆயில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது அதில், கரெக்டாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ என்னென்ன ஆயில்ஸ் இருக்குது அதில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. கேட்டகரிஸை பிரிச்சுட்டு இப்போ ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு கேட்டகரி இருக்கும், அதுக்கு கீழே தான் ப்ராடக்ட் இருக்கும். இப்போ ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட்டு நம்ம 5 ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? சார். அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்,
டொமைனை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் ஹோஸ்டிங்கில் வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து செட்டப் பண்ணணும் நம்ம சைட்டுக்கு. ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறது வந்து மெயினாக இருக்குது ஷாப்பிஃபை தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் கார்ட்லேயே இருக்கட்டும், எல்லாம் HTML இருக்கட்டும், ஏதோ ஒரு இதில் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. திரும்ப என்ன ஆகும்னா ஷாப்பிஃபைல தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள வருவாங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுறது ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுனாலே ஷாப்பிஃபை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. 99% எல்லாரும் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெப்சைட் டிசைனிங், டெவலப்பிங், லோகோ, அப்புறம் வந்து SEO, அப்புறம் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், அதுக்கப்புறமா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியா கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ், அவ்வளோதான். எஸ் சார். இதெல்லாம் பண்ணால் நம்ம வெப்சைட்டு டாப்பில் வந்துடும். அதில் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் ரன் போடலாம். மெட்டா ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், இந்த ரெண்டும் மெயினாக இருக்கும். எஸ் சார். ஓகேவா? இப்போ யூடியூப் ஆடு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஸ்னஸ்க்கு செட் ஆகாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு யூடியூப்லாம் என்ன விஷயம், ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஓகேவா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாரும் போர் அடிக்குது அப்படின்னா யூடியூப் வருவாங்க. யூடியூப்ல நம்ம சேல்ஸே எடுக்க முடியாது. அதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது ஒரு ஆன்லைன்ல. ஆமாங்க சார். இன்ஸ்டாகிராமை கம்பேர் பண்ணும்போது யூடியூப் டவுன்ல தான் சார் இருக்கு. கரெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எதுல வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கு நம்ம பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் தான். ஓகேவா? அப்புறம் இன்ஸ்டாகிராம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூணுமே சேம் தான். எஸ் சார். சேம் மீன்ஸ் மூணுமே குரூப், அவங்கெல்லாம் ஒரு சேம் கம்பெனி தான். இது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். ஓகே ஃபைன். இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பிஸ்னஸ் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் இருக்குன்னு வைங்களேன், அதை செட்டப் பண்ணுவாங்கல்ல. செட்டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே இன்க்ளூட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அந்த பேஜையும் லிங்க் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆமாங்க சார். இதெல்லாம் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் பேசிக்ஸாக எல்லாம் அவங்களோட கம்பெனி. இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணும்போது அந்த ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஆனா வாட்ஸ்அப்ல வந்து நம்ம யூடியூபோட லிங்க் எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது சார். வாட்ஸ்அப்ல திரும்ப சொல்லுங்க, புரியல. இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஆமா, லிங்க் பண்ணிக்கலாம். ஆமா. ஆனா இது அதே வாட்ஸ்அப்ல நம்ம யூடியூபோட ஐடியை வந்து லிங்க் பண்ண முடியாது. ஆமா, கரெக்ட். ஓகே. ஆனா மேனுவலா கொடுத்துக்கலாமே. மேனுவல் மீன்ஸ் அதுல ஒரு வெப்சைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நம்ம மேனுவலா கொடுத்துக்கலாம் சார். ஆக்சுவலா நம்மளோட லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி. கரெக்ட். அந்த ஒரு மேண்டேட்டரி அந்த ஒரு அஃபீஷியலா கொடுப்பாங்கல்ல, ரெஸ்பெக்டிவ் அந்த ஒரு ஆப்ஷன்ல இருக்குல்ல, அது வந்து ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம மேனுவலா டைப் பண்ணி வேணா கொடுத்துக்கலாம் ஒழிய யூடியூப் லிங்க் சொல்றீங்க கரெக்டா? எஸ் சார். சார் ஒரே நிமிஷம். இப்போ செஷன் வந்து எண்ட் ஆகும், மறுபடியும் எல்லாரும் அதே லிங்க் கிளிக் பண்ணி ரீஜாயின் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல செஷன். ஓகே, ஷூர். ஆக்சுவலா எனக்கு வந்து ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும் தான் சார் ஒரு கோலா இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டா நான் நியூஸ் பார்த்ததுல இருந்து நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன் சார். ஆக்சுவலா இப்போ வந்து சீனியர்ஸவே வேலையை விட்டு தூக்குற வாசி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ஆக்சுவலா நான் வந்து வீடியோ எடிட்டிங் ஃபுல்லா சார். நான் எப்போ 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சார் வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணதேவும். ஓகே. பப்ளிக் எக்ஸாம் கூட நான் அப்போ படிக்கல. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதிட்டு வந்தேன். பட் எனக்கு அதை நினச்சி ஒன்றும் ஆக்சுவலாக இப்போ வந்து வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன வேலைக்கே போக மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து என்னோட எய்மை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் சார் மற்ற எல்லாத்துலேயும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கலான்னு இருக்கேன் சார். ஆக்சுவலாக வீடியோ எடிட்டிங்கில் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்க போகிறேன் சார். கண்டிப்பா. அதாவது இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வச்சு எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அதுல என்ன ஒரு டிராப் அப்படின்னா வாய்ஸ் மட்டும் ஒரு டிராபேக் இருக்கு. எஸ் சார். ஆக்சுவலாக ஃபியூச்சர்ல அதுவும் கொண்டு வந்துருவாங்க சார். இப்போ முக்கால்வாசி இது கொண்டு வந்துட்டாங்க சார். ஏஐனால நமக்கு லாஸும் இருக்கு, ப்ராஃபிட்டும் இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ இல்ல அதுவும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு அதுவும் வந்து தெரியல.
உங்கள் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் வாய்ஸை ஒரு 15 செகண்ட்ஸுக்கு நான் இப்போ நீங்கள் இப்போ எதாவது பேசுறீங்கன்னு வைங்களேன். சார் வாய்ஸ் கேட்கல சார். இப்போ கேட்குதா? கேசவன் கேட்குதா? சார் வாய்ஸ் கேட்கல சார். கேசவன் நீங்க வந்துட்டு நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். சார் 1 மினிட் சார், பக்குன்னு நினைக்கிறேன். நான் ரீஜாயின் பண்ணுறேன் சார். ஓகே. சார் அது மாதிரி நீங்க எஸ்ஓபி மார்க்கெட்டிங் மொத்தமா நீங்க எத்தனை இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க? 11 இயர்ஸ்மா. கரெக்டா 11 இயர்ஸ். 11 இயர்ஸ். அதே மாதிரி எந்த மாதிரி எல்லாம் ஒர்க்லாம் பண்ணி கொடுப்பீங்க முன்னாடி? அதாவது நான் வந்து ஒரு 5 கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமா. கரெக்டா. இப்போ வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு சைட்டை ரெடி பண்ணியாச்சு. சோஷியல் மீடியா இப்போ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டெஸ்டிமோனியல்ஸ்க்காக இப்போ கிளையண்ட்டுக்கு நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல, நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க, ஒரு பேசிக்ஸ் மாதிரி. ஆமா, ஓகே. இதுதான் நம்ம இனிஷியேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். சென்னையில் ஒரு 5 கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கம்பெனி நேம் தெரிஞ்சுக்கலாமா? அல்கோரிஸ்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுதான் ஒரு 2.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் இனிஷியலாக. 2000 என்னோட கரியரை பார்த்தீங்கன்னா நான் எஃப்எக்ஸ் தான் காலேஜ் முடித்தேன், தெரியுமில்ல? ஃப்ரான்ச்சைஸ் ஸ்கேடு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். எனக்கு என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு புதுசா வச்சுன்னா, எனக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடிட்டிங் மேல இன்ட்ரெஸ்ட். ஆனா நான் வந்து நான் முதல்ல ஒரு இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணி எனக்கு வீடியோ எடிட்டிங் ஃபுல்லா நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். ஆனா அதுதான் என்னோட கெரியரா மாறும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்ட் டைமா டோனியன்காய் முருகன்குறிச்சி உங்களுக்கு தெரியும், அங்க ஒர்க் பண்ணேன், மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டோட்டலா அப்படியே சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் அப்படியே மொத்தமா இதுக்குள்ளே இறங்கிச்சு. அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ணேன் தென்காசியில. ஓகே. ஆமா, அது மூலம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்புறம் இதுலயே வந்துடலாம், இதுக்கடுத்து இதுலயே ஜாயின் பண்ணி இப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு பெய்டு ஒர்க்ஸ் நீங்க பண்ற மாதிரி தான் பெய்டு ஒர்க்ஸ், மூவி ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பையன் சொன்னால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டீம்ல மூவிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ரீசெண்டா. தியேட்டர்ல மாஸ்டர் பண்றது, அப்புறம் ப்ரொமோஷன் ஒர்க் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டா மூலமா கிளைண்ட்ஸ் வருவாங்கல்ல, அந்த கிளைண்ட்ஸ் ஒர்க்கையும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே. ஓகே. ஆமா, சூப்பர் சூப்பர். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இந்த ஃபீல்ட்ல. சார் ஆக்சுவலா எங்களுக்கு வந்து இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இது வந்து எப்படி சார் வார்த்தையால சொல்லவே முடியலன்னா அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எங்கன்னா ஆக்சுவலா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க சார் நம்ம பாய்ஸ்லாம், இன்க்ளூடிங் பிரகாஷ் அண்ட் பிபி. ஓகே. இப்போ நீங்களாம் ஒரே இதா? எஸ் சார், நாங்களாம் ஒரே டீம் தான் சார். ஆமா சார், நாங்களாம் ஒரே டீம். ஆக்சுவலா புரியலங்க சார். இல்ல ரிமைனிங் பசங்கலாம் அது தெரியலங்க சார் எனக்கு. ஆக்சுவலா நான் பிரகாஷ் அண்ட் விபி கிரியேஷன் அஃபிஷியல் இவங்க 2 பேரும் என் டீம்ஸ், எங்க டீம் சார். இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க சார். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியுது. இது போக இன்னொரு பையன் இவங்கெல்லாம் ஆர்வம் உள்ளவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்க வந்து களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களாம் இனிதான் பார்க்கணும். ஓகே சார், இந்த ஃபீல்டுனால நாங்க ரைஸும் ஆயிருக்கோம், டவுன்ஃபாலும் ஆயிருக்கோம் சார். ஓகே, தெரிஞ்சுக்கலாமா ஏதாவது 1 பாயிண்ட் ஏதாவது? ரைஸ்ன்னு சொன்னீங்கன்னா இப்போ எங்களோட பீக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க தியேட்டர்ல மேஷப் எடிட் பண்ணி போடுவோம் சார். ஓகே. அது வந்து பீப்புள்ஸ் வந்து வீடியோ எடுத்து ஸ்டோரி மென்ஷன் பண்ணுவாங்க, தியேட்டர் ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு பூஸ்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒர்க் வந்து ரீச் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கண்டிப்பா இருக்கும். அது அட் த சேம் டைம் எங்களுக்கு இதனாலுமே ஒரு மைனஸ் இருக்கு சார். ஆக்சுவலா என்ன ஒன்னா, நீங்க மட்டும் பண்றீங்களா நாங்களும் பண்றோம்டா அப்படின்னு இன்னொரு காம்படிட்டர் வேற வந்திருக்காங்க சார். பட் நாங்க அதை நினைச்சு ஒன்றும் வருத்தப்படல.
நாங்களும் பண்றத நீங்களும் பண்ணுங்க, நாங்களும் பண்றோம். 2 பேருக்குமே பெஸ்ட்டை கொடுப்போம். கண்டிப்பா. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காம்படிட்டர் வந்தாதான் நம்மளோட ஸ்கில்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். எஸ் சார், எஸ் சார். ஸ்கில்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். கிரியேட்டிவிட்டி நல்லாவே யோசிக்க முடியும் சார். இதெல்லாம் கண்டிப்பா. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறது இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி சார் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் மட்டும் இந்த ஷேர் பண்றேன். அது எங்க டீமோட ஒரு பையன் தான் அந்த ஃபுல்லாவே நாங்க ஆல்ரெடி எடிட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல. அதோட சேனல் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். விசுவலோடெக்ஸ்குள்ள தான் இதாகும் சார். ஓகே. இல்ல மெயினா அஜெண்டா என்ன இதோடது? என்னென்ன சர்வீசஸ் பண்றீங்க இதுல? சார் இதுல வந்து நாங்க என்னென்ன சர்வீஸ் பண்றோம்னா கிளைண்ட் ஒர்க் பண்ணுவோம் சார். வீடியோ எடிட்டிங் சொல்லி தருவோம். மொபைலா இருக்கட்டும் சரி, இது பிசியா இருக்கட்டும் சரி, ரெண்டுமே இது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவோம் சார். அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ட்ரைனிங் மீன்ஸ் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ற மாதிரி சார். ஓகே ஓகே. தனியா ட்ரைனிங் எப்படி வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எதுல கிரியேட் பண்றாங்க, இந்த எடிட் எப்படி பண்றாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. எஸ் சார். ஓகே. இது இப்போ அடிஷனலா உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? வேற ஏதாவது இன்க்ளூட் பண்ணிக்கலாமா அந்த இது இந்த பிராண்டுக்குள்ளே அப்படின்ட்டு ஏதாவது? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். ஆக்சுவலா இதுக்குள்ள நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம். வெப் டிசைனிங் அது ஒரு தனியா ஒரு சப் பிராண்ட் ஓபன் பண்ணி நம்ம அதை செப்பரேட்டா கொண்டு வரலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். கண்டிப்பா கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம், இப்போ ஏஐ வந்ததுனால வந்து என்னன்னா இது வந்து நமக்கு பிசினஸ் நல்லா பூஸ்ட் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். டெவலப்பிங் இருக்கட்டும், டிசைனிங்கா இருக்கட்டும், அந்த ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் ஈஸியா. ஆக்சுவலா வீடியோ எடிட்டிங்னு வந்துட்டாலே போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. இது அதுக்குன்னு தனியா ஒரு போர்ட்ஃபோலியோக்குன்னு தனியா நான் வந்து ஒரு ChatGPTல போட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணேன். பட் எனக்கு அது சரியா வரல சார். நான் வந்து எந்த மாதிரி நான் ஐடியா கொடுத்தேன்னா, எனக்கு இந்த ஆப்பிள் வெப்சைட் இருக்குல்ல சார், அவங்களோட யூஐ எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அதுக்கேற்ற அவுட்புட் வரல. ஓரளவுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு சார். பட் அது இன்னும் நாங்கள் ஃபுல்ஃபில்லாக தான் பண்ணல. அதுக்குன்னு பிளான் போட்டுருக்கோம் சார். ஓகே ஓகே. இல்லை பண்ணலாம். நமக்கு கைட் பண்ணுறதுக்கு நம்ம இளமை இருக்காங்க, பசங்களாம் இருப்பாங்க கண்டிப்பாக. இது போய் ஏஐயும் ஒரு சப்போர்ட் இருக்குது நமக்கு. எஸ் சார். நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலாக வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வெப்சைட் இருக்குது சார். ஒன்று bold.ai-ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு சார். ஓகே. அதில் நம்ம வந்து நம்மளோட கான்செப்டை கொடுத்தா நமக்கு என்ன மாதிரி கான்செப்ட் வேணும், நீ உனக்கு என்ன மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு அந்த கான்செப்டை கொடுத்தா அது நமக்கு கோடிங் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சார். ஜென்ரேட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ வந்து இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆகும் சார். ஓகே. ஆனால் நீங்கள் கான்செப்ட் கொடுக்கும்போதேவும் என்ன மாதிரி கொடுக்கணும்னா, எனக்கு இந்த டேப் வந்து மொபைலுக்கும் அண்ட் பிசிக்கும் செப்பரேட்டாக வேணும். இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற வாசி அது ஒரு மாதிரி இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம மொபைலில் வந்து குரோமில் வந்து டெஸ்க்டாப் டு சைட்டுன்னு நம்ம கொடுப்போம். ஆமாம் ஆமாம். ஆனால் அது வந்து எப்படின்னா நம்ம ஒவ்வொன்றையும் ஜூம் பண்ணி பார்க்குற நிலைமை ஆகும் சார். அதனால தான் நம்ம கான்செப்டை கொடுக்கும்போதே வெல் ப்ரிப்பேர்டாக கொடுத்தா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி இது கொடுக்கும் சார். ஆனால் அக்யூரேட்டாக கொடுக்குமான்னு கேட்டால் அது டவுட்டு தான் சார். இன்னும் அந்த வெப்சைட் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகல. ஆக்சுவலாக அது நிறையா பக் இருக்குது சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் சார். ஓகே. இப்போ அந்த பக்கை வந்து கிளியர் பண்ணுறது வெரி சிம்பிள் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுங்கள். பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன இந்த கொஸ்டின் கேட்குறீங்கல்ல, ஏன்னா இதில் தான் எனக்கு வந்து டவுட் இருக்குது, இந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருக்கு இது அப்படின்னா அதையும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி ChatGPTல போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ன மிஸ்டேக்ஸ் அப்படியே காமிச்சிடும்.
நான் அந்த மாதிரி சாட் ஜிபிடில கொடுத்துமே எரர் கம்ப்ளீட் பண்ணி எரரை வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடு அப்படின்னு நான் கொடுத்துமே எனக்கு அந்த அக்யூட்டான்றது வரல சார். ஓகே. இல்ல பண்ணலாம். அதாவது சாட் ஜிபிடில இப்போ எல்லாரும் நம்ம வந்து கொடுக்குறோம் இன்புட்டை ஈஸியாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, பக்காவாக இன்புட் கொடுத்தா பெர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கிறது கன்ஃபார்ம்டு. எஸ் சார். அதான் ஒரு விஷயமா இருக்கு. நம்ம என்னன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஏஐல. ஆனால் நம்ம கொடுக்குற இன்புட் வச்சு தான் இருக்கு. ஆக்சுவலாக ஏஐல வந்து நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணேன் சார். ஓகே. ஏஐலே வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ எடிட்டிங் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுனோட 23யோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துச்சுங்க சார். ஓகே. அதை வந்து நான் ஏஐலேயே ரீக்ரியேட் பண்ணேன் சார் ஃபுல்லாக. ஓ ஓகே. அதாவது இன்புட் வந்து அந்த ஒரு ஒரிஜினல் பிக்சராக இருக்கட்டும், அப்படிதானே? ஒரிஜினல் வீடியோ எல்லாமே A to Z. ஓ, அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அனிமேஷனா அப்படிதானே? அனிமேஷன் தான் சார். அதில் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஆக்சுவலாக அதில் இருக்கிற ஃபோட்டோவோட ப்ராம்ப்ட் மட்டும் நான் தனியாக சாட் ஜிபிடில எடுத்து ப்ராம்ப்ட் மட்டும் எடுத்துக்கிருவேன் சார். ஃபர்ஸ்ட் இமேஜாக ஜென்ரேட் பண்ணிக்கிருவேன். கூகுள் ஃப்ளோன்னு ஒரு இது இருக்கும் சார், வெப்சைட்டு. ஓகே. அதில் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ இது ஏஐயில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னா உங்கள் கான்செப்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி கொடுக்கும் சார். அதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரேம் டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் அப்லோடு உங்களோட அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் அப்லோடு கொடுத்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் வேணும்னா இந்த கான்செப்ட் வேணும் அப்படின்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்டில் வரும் சார். ஆனால் கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் ப்ராம்ப்ட் மட்டும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் ஏஐயை பொறுத்த வரைக்கும் சார் கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. எக்ஸாக்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தா தான் சார் நமக்கு ஒரு குட் நல்லாவே ஒரு அவுட்புட் கிடைக்கும். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இன்னொரு விஷயம், இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க, பெய்டா இல்லை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்களா? சார் ஆக்சுவலாக நான் என்கிட்ட வந்து ஐடென்டி கார்டு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு தனியாக இது கொடுத்துருக்காங்க சார். ஒரு வருஷம் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? இல்லை சாட் ஜிபிடி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதான். ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாக ஃப்ரீயாக ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க சார் ப்ரோ. ஓகே. இப்போ இந்த ப்ரோ இருக்கிற வாசி தான் சார் கொஞ்சம் எனக்கு எக்ஸாக்டாக வருது. ஓகே. இல்லாட்டினா நம்ம உங்களோட இப்போ நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு எனக்கு எக்ஸாக்டாக இதே ஃபேஸில் வரணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வராது சார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஒரு பர்சன் இருக்கோம், நமக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், நமக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு ஒன்று இருக்கலாம். ஸோ எல்லாரும் இதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் வைஸாக இருக்கும்போது திங்கிங் எபிலிட்டி வேற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் அதான் சாட் ஜிபிடி வந்து சேமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம வந்து சைன் அப் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணிட்டு இருப்போம் சாட் ஜிபிடியை. கரெக்டாக. இப்போ என்னன்னா இன்னொரு இதை பாருங்க, எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு ஃப்ளோ ஆகிருக்கும். கரெக்டாக நீங்கள் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களோ, எந்த மாதிரி இன்புட் கொடுத்து அவுட்புட்லாம் எடுத்திருக்கீங்களோ சாட் ஜிபிடியில் ஒரு அக்கௌண்ட் வச்சு வேற வேற கம்பெனிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். ஒரே கம்பெனிக்கு இன்புட் போட்டுட்டு அவுட்புட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும் இந்த கம்பெனியை நீங்கள் தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இது கரெக்ட் தான் சார். இது நல்லாவே நோட் பண்ணேன் சார். யாராச்சும் ஆக்சுவலா சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு சாட் ஜிபிடி பெட்டர்னு தோணுச்சு சார். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல வந்து ஜெமினி வந்து போட்டோ, இப்போ நம்ம போட்டோவோட நம்மளோட ஃபேஸை வந்து ஸ்டார்டிங்ல எக்ஸாக்டா கொடுத்துச்சு. பட் இப்போ அதுல சில கொஞ்சம் பக்ஸ் வந்திருக்கு சார். மேபி அவங்க அப்டேட் பண்றாங்க போல, அப்கிரேட் பண்றாங்க போல. கண்டிப்பா. அதனால கொஞ்சம் இப்போ ஒரு சில போட்டோஸ் இமேஜஸ் வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது சார். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை இப்போ ஏதோ இது கூகுள் கொடுக்கக்கூடிய ஏஐ இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அது என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய வருது. எஸ் சார். அவங்க கொடுக்குற இன்புட்டுக்கு அவங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்காங்க. எஸ் சார். டெலிவரி எல்லாமே ரொம்ப மிஸ்டேக்ஸாக இருக்கு, வெரி வெரி ஒர்ஸ்ட்டாக இருக்கு சொல்ல போனால். ஆனால் நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் வீடியோ பண்ணுறாங்க, ஓகேவா. ஆனால்
ஒரு பெர்ஃபெக்டா நம்ம எடுக்க முடியாது. இதுல வரல, இப்போ வரைக்கும் வரல. எஸ் சார். நான் ம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆனா பாத்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி ஓகே தான். ஆனா சாட் ஜிபிடில வீடியோ எடுக்க முடியாது. அவங்க சஜஷன் தான் கொடுப்பாங்க. அது ஒரு ஆமாங்க சார். டிராபேக் இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம வந்து இமேஜ் எடுத்துக்கலாம், கண்டென்ட், ஒரு பிபிடி, வேர்டு டாக்குமெண்ட், இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்லைடு எல்லாம் எடுத்துக்கலாம். ரிப்போர்ட் அது இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. பெர் டே வந்து இவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்னு 24 ஹவர்ஸ் லிமிடேஷன்ஸ் இருக்கு. எஸ் சார். இப்போ சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியா மெம்பர்ஷிப் ஒன்று கொடுத்துருக்காங்க சார், ஃப்ரீயா. அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட் சார். சூப்பர் சூப்பர். ப்ரோ கொடுத்துருக்காங்க சார். ஓகே. 1 இயர்மா இல்ல எவ்வளவு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1 இயர் கொடுத்துருக்காங்க சார். 1 இயருக்கு. ஓகே. அப்ப நல்லா கத்துக்கோங்க. அதனால தான் சார் அந்த வீடியோ போய் கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு. இல்ல சூப்பர். அதான் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல, யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எந்த அளவு ஷார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீ கிடைச்சிச்சுன்னா ஓகே தான். ஏன்னா நம்ம வந்து ஈஸியாவே நம்ம இன்புட் நமக்கு தெரியும், எந்த லெவலுக்கு நம்ம வந்து இன்புட் கொடுத்துட்டு ஈஸியா அவுட்புட் எடுக்க போறோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க டைம் கொடுக்குறாங்கல்ல, பெர் டே நம்ம இவ்வளவுதான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. கரெக்டா? எஸ் சார். இப்போ இமேஜே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 7 இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட்ல ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம் அப்படின்னா இமேஜ் வைஸா நம்ம ஒரு 7 இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால லிமிடேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னா ஒரு 15 ஹவர்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில டைம் மாறி மாறி பேசுறாங்க. சில நேரம் ஒரு ஸ்டார்டிங்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த கிபிலி ஆர்ட் ஒன்று ஃபேமஸா இருந்துச்சு சார். ஓகே. அது வந்து எப்படின்னா ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ற மாதிரி தான். ஆக்சுவலா அந்த கிபிலி ஆர்ட் வந்து இது எல்லாமே சாட் ஜிபிடில போட்டு நம்ம எடுத்ததுதான். ஓகேங்க சார். எப்படி இருக்கு பாருங்க. இதுல கரெக்ஷன் சொல்லின்னு வராது. எஸ் சார். இன்புட் ஒன் டைம்லயே அவுட்புட் எடுத்துடலாம். ஆனா என்ன பண்ணுவோம்னா லோகோ மட்டும் நான் வேற டூல் யூஸ் பண்ணுவோம். எஸ் சார். லோகோ கொடுத்தா அது செட் ஆகாது. மீன்ஸ் இப்போ நம்ம எங்க வைக்கணுமோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஏஐ வெர்சஸ் ஹியூமன்ங்கிற ஒரு செக் பாயிண்ட் கண்டிப்பா இருக்குல்ல. அதுல நம்ம வந்து கொஞ்சம் மேல இருப்புங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஏஐல இமேஜ் எடுத்துக்கணும். ஓகேவா? இமேஜ் எடுத்து முடிச்சுட்டு அது லோகோ மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த டெசிஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். அதுக்கு வேற டூல் இருக்கு. அவ்வளவுதான். ஷார்ட்டா நம்ம வந்து ஒரு ஆமா கேன்வா இருக்கட்டும், ஆன்லைன்ல நிறைய பிக்சலர்னு தனியா ஒண்ணு இருக்கு, அதுல பண்ணிக்கலாம். அதுலயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. 3 இமேஜஸ் மேல நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஆமாங்க சார். அப்ப என்ன பண்ணணும்னா இன்காக்னிட்டோ மோட்ல பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும், திரும்ப இங்க செட்டப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி புரியுது உங்களுக்கு? அப்படியே நம்ம வந்து அன்லிமிட்டடா பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிடணும், அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி திரும்ப 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் பெர் டே. இதே நிலைமை தான் சார் சாட் ஜிபிடியும். ஆக்சுவலா இப்போ ஒரு ஜிமெயில்ல இவ்வளவு லிமிட்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம இன்னும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சார். கரெக்ட். இப்போ நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 5 இமெயில் ஐடி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். வந்து நம்ம 15 வச்சிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட் நல்லா எடுத்துக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம இமேஜஸ் இருங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எப்படி நம்ம ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும், கிளையண்ட்டை நம்ம வந்து எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டோம். எஸ் சார். அப்புறம் பாருங்களேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து பண்ணணும்னா எப்படி பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஆட் தான், ஜஸ்ட் ஒரு ஆட் தான் காமிக்கிறேன், சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் நான் இங்கே ஏஐ இல்லை அப்படின்னா இந்த இமேஜ் கிரியேட் பண்ற எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. மினிமம் ஒரு 1 hour ஆகும். எஸ் சார், கண்டிப்பா. ஒரு 1/2 hour சொல்லுங்களேன். எவ்வளவுதான் ஒரு இமேஜ் கிரியேஷன் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டுமே, ஒரு 1/2 hour கண்டிப்பா ஆகும். இது வந்து 5 minutes தான். எஸ் சார். அவ்வளவுதான். யாரும் நம்புவாங்களே இதை? இது பாருங்க, எல்லாமே கரெக்டா எந்த இடத்துல அது அந்த வெப்சைட்டோட வைக்கணும், ஃபோன் நம்பர் எங்க வைக்கணும், எல்லாமே கரெக்டா கொடுத்துருது பாருங்க. சார் சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் சார். கண்டிப்பா.
இன்னொரு விஷயம் இதில் சில டைம் நானும் பார்த்துருக்கேன். ஃபோன் நம்பர்லாம் நம்ம கொடுத்த ஃபோன் நம்பரோட மாற்றி கொடுத்துரும் சில நேரம். நம்பர்ஸ் தப்பாக கொடுத்துரும். எஸ் சார், எஸ் சார். இதெல்லாம் கரெக்ஷன் நடக்கு. அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சாரி நாங்கள் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கு விஷயங்கள். இப்போ இதனால வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க சார், மோஷன் டிசைன். உங்களுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் லாஸ்ன்னு தான் சார் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. எங்க ChatGPT வந்த வாசி இப்போ யாருமே ஒரு சில இடத்துல வந்து அவங்களே தனியா ஸ்பெசிஃபிக்கா போட்டு எடிட் பண்ண சொல்லுவாங்க சார் இமேஜஸை. ஒரு ஆடு மாதிரி. இப்போ வந்து அவ்வளோவா இல்லைங்க சார். இப்போ அவங்களுக்கே இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருந்தாலுமே ChatGPTல போட்டு ஈஸியாக எடுத்துருவாங்க சார். இப்போ சொல்ல முடியாது சார். ஃபியூச்சர்ல வந்து வீடியோ எடிட்டர்ஸ்க்கு கூட ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஏஐனாலும். கண்டிப்பா. இதுல ஏஐல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஃபவுண்டர்ஸ், சிஇஓ, இந்த கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, எஸ் சார், ஆண்டர்பிரனர்ஸ், இவங்களுக்குலாம் தான் பெனிஃபிட் அண்ட் ப்ராஃபிட். ஆமாங்க சார். ஏன் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் அதிகமாக தேவைப்படாது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம், அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியாக நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவாங்க ஒர்க். சேலரி ஏன்னா அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுப்பாங்க எல்லாருக்கும். இப்போ 10 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல 2 பேர் யூஸ் பண்ண போதும். இப்போ கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு டீமே வந்து க்ளோஸ் ஆகுது. 15 பேர் ஒர்க் பண்ண ஒரு டீம் இருக்கு வைங்களா, 15 பேர் இருப்பாங்க. இப்போ எஸ்இஓவில் ஒரு எஸ்இஓ ஏஜென்சின்னு இருப்பாங்க. ஏஜென்சினா எல்லா கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுவாங்க, எல்லா வெப்சைட்டுக்கும் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ அவங்களுக்குலாம் வந்து செப்பரேட்டாக கண்டென்ட் ரைட்டிங்லாம் நிறைய பொண்ணுங்களை வச்சு நிறைய 15 பேர்கிட்ட பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். நான் ஒரு 2.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அல்கோரிதம்ஸ் ஒரு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருக்கிறாங்க அந்த பிளேஸுக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஏஐ வந்ததுனால சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருது. ஒரு ஆர்டிக்கல் 1000 வேர்ட்ஸ்க்கு பண்ணுறாங்க. 1000 வேர்ட்ஸ்க்கு பண்ணுறாங்க. ஓகேவா? அதை ஒரு 2 ஆர்டிக்கல் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். லஞ்ச் டைம் ஒரு ஆர்டிக்கல், லஞ்ச் டைக்கு அப்புறமா ஒரு ஆர்டிக்கல், அவ்வளோதான். 8 hours லாகின் பண்ணிட்டு போயிடுறாங்க. சேலரி ஒரு 15K வாங்குறேன்னு வைங்களேன். ஓகேவா? இந்த ஆர்டிக்கலை ஜஸ்ட் நம்மளும் ஒரு சர்ச் பண்ணி தான் இன்புட் கொடுக்கலாம். ஒரு 10 minutesல நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துல நம்ம ஆர்டிக்கல் பண்ணிக்கலாம். ஆனால் பாருங்களேன், அந்த 8 hours வந்து ஒர்க் பண்ணி அந்த அந்த ஆர்டிக்கலுக்கு எவ்வளோதான் டைம் எடுக்குது பாருங்க. இது ஒரு விஷயம் மெயினாக இருக்கு. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வேலை இல்லை. கண்டென்ட் ரைட்டிங் எல்லாருக்கும் வேலை இல்லை சார். சார் ஒரு டவுட் சார் கண்டென்ட் ரைட்டிங்ல. சார் கேளுங்க ஸ்ரீ. சார் ஆக்சுவலா இப்போ கண்டென்ட் ரைட்டிங்ல சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம ஒரு போஸ்டர் ப்ராப்பரா போஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதோட கேப்ஷன்ஸ்லாம் வந்து ரைட் பண்ணுவோம்ல. அந்த ரைட் பண்ணும்போது ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பேர் ரைட் பண்றாங்க. அப்படி உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து கூகுள் செப்பரேட்டா அதை கரெக்டா வந்து டிடெக்ட் பண்ணி அதை பூஸ்ட் பண்ணாம இதாயிரும் அப்படின்னு சொல்றாங்களா? அது எந்த அளவுக்கு சார்? இல்ல அது வந்து நம்மளும் கிரியேட் பண்ற ஒரு சிம்பத்தி மாதிரி. இது ஓகே முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. கூகுள் அல்காரிதம் பாத்தீங்கன்னா 2015ல கொண்டு வந்தாங்க சம்திங். அந்த அல்காரிதம் கூகுள் பாண்டான்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் அது என்ன பண்ணும் அல்காரிதம் அப்படின்னா கண்டென்ட் செக் பண்ணும், பிளாஜரிசமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி, காப்பி கண்டென்ட் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்ப ஏஐ தான் வேர்ல்டு. ஆமா, நெக்ஸ்ட் ஒரு 10 years 20 yearsல ஏஐ மட்டும்தான் இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்டேஷன் எல்லாமே கொண்டு வரணும். பார்த்தா இல்ல கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் தவிர மீதி எல்லா சாஃப்ட்வேர் ஓரியன்டா எல்லாத்துலயுமே ஏஐ வந்துரும் அப்படின்றது கண்டிப்பா. பிசிக்கல் ஒர்க் தான் ஸ்டேபிளா இருக்கும். ஹார்ட்வேரோட அந்த ஒர்க்கர்ஸ் தவிர வேற கோடர்ஸ், எடிட்டர்ஸ் மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா சார் ஃபியூச்சர்ல? ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இல்ல பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ கவர்மெண்ட் லாஸ்ட் வீக்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏஐலலாம் நாங்கள் செக் பண்ணுவோம். ஆனால் இதில் பிஸ்னஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே. அவங்க வேற மாதிரி போடுறதுனால சினிமாட்டிக் மாதிரி கொண்டு வரும்போது ஆக்டர்ஸ் வச்சு வேற மாதிரி கொண்டு வரும்போது அதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. அது நல்ல விஷயம் தான். ஓகே. சார் ஃபியூச்சர்ல ஏஐல வந்து வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சார், லிமிட்டேஷன் வேணா இருக்கும் சார். கரெக்ட். அது உண்டு. ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜை வச்சு அதை அப்லோட் பண்ணிட்டு வேற மாதிரி வீடியோஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு தான் பேன் பண்ணுவாங்க ஒழிய புரியுது. வைஸா ஓரியண்டா நம்ம வந்து பண்ணும்போது எவ்வளவு நாளும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம், யாரும் கேட்க போறது இல்ல. இட்ஸ் வெரி ப்ரொஃபஷனல் தான் வேர்ல்டு வைடா. ஓகே சார். நம்ம அப்படிதான் சொல்லணும். ஏஐன்னு இப்போ வந்து வெப்சைட் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ரியல் எஸ்டேட் பண்றாங்க, வெப்சைட் வச்சு பண்றாங்க. இப்போ அதோட அட்வான்ஸ் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். 10 இயர்ஸ்ல இதான் அடுத்து நடக்க போகுது அப்படின்னுட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு ஏஐ வெப்சைட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஓகே. அந்த மாதிரி இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது அந்த மாதிரி தான். நிறைய சர்வீசஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்டுக்கு ஏஐ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போலாம் ஏஐ வச்சு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அவங்க பெரிய அளவில் வந்துருவாங்க. இன்னொரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ AI.com சொல்லி யாரோ வாங்கி போட்டுருந்துருக்காங்க கோடடியில். ஓகே. AI.com இது எத்தனை $1 மில்லியன் சேல்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வாங்கி போட்டிருக்காங்க. அது கரெக்ட். எல்லாரும் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, என்ன அப்படின்னா அது எப்படி ஏங்கிறது இப்போ சங்கர் அந்த பிலிம்லயே வந்துருச்சு ஏஐ கரெக்டா. ஆனா அவேர்னஸ் இருந்திருக்கு அப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே. ஆனா எல்லாரும் கேள்வி கொஸ்டின் கேட்கறது என்ன அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அது டொமைன் எக்ஸ்பைரி ஆயிருக்குமே, எப்படி ரினியூவல் பண்ணாங்க, யூஸ் பண்ணாத அதை ரினியூவல் பண்ணி வைக்கணும். கரெக்ட். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது எப்படின்னு தெரியல. எந்த அளவு நியூஸ்ல போட்டெல்லாம் ஃபேக் தான். ஃபேக்குன்னு இல்ல, பாதி உண்மை இருக்கும் பாதி தப்பு இருக்கும். நம்மள மாதிரி ஃபுல்லா இன்டெப்தா இறங்கி செக் பண்ணும்போது அதுல விஷயங்கள் தெரியும். ஓகே சார். இப்போ ஏஐ மாதிரியே வேற சைட்லயும் நம்ம அந்த கேப்ஷன்ஸா இருக்கட்டும், ஹேஷ்டேக்ஸா இருக்கும். ஹேஷ்டேக்ஸ் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டன்ஸ் ஒரு போஸ்ட்ல? ஹேஷ்டேக்ஸ் அப்புறம் கீவேர்ட்ஸ்லாம் போடுறாங்கல்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு postல வந்து 5 தான் கொடுக்க முடியும். இன்ஸ்டாகிராம்ல 5 ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் Okay. மேக்ஸிமம். அதான் யூஸ் Okay. பண்ணலாம், எனேபிள் இருக்காது. அவன் ஒரு அல்காரிதம் செட்டப் Okay. பண்ணி 5 தான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். ஓகே. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமா. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா Facebookல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு Facebook பேஜ் வச்சிருக்கீங்க உங்க கம்பெனிக்கு. நீங்க வந்து வீடியோவா இருக்கட்டும் இமேஜா இருக்கும் அப்லோட் பண்றீங்க, போஸ்ட் பண்றீங்க, ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறீங்க. ஹேஷ்டேக் கொடுக்கும்போது 15 கொடுத்துக்கலாம் மினிமம் வந்து Okay. 15 கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட அல்காரிதம் படி அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. 15 கூட கொடுத்துக்கலாம் மாதிரி சொல்றாங்க. அது அன்லிமிட்டட் தான். ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை ஹேஷ்டேக்ஸ்லாம் அன்லிமிட்டட். ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார் அந்த இன்ஸ்டாகிராமோட ஹேஷ்டேக்குக்கும் சில அல்காரிதம் மாதிரி ஆமா வச்சிருக்காங்க. ரெண்டும் சேம் கம்பெனியா இருந்தாலுமே அவங்க 5 தான் வச்சிருக்காங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன், இன்ஸ்டாகிராம்ங்கிறது பிசினஸ்க்கு வந்து எடுத்துட்டு வராது, எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஓரியட் தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஏஜ் வைஸா நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் எல்லா பிசினஸ்க்கும். ஏஜ் தான் பெரிய விஷயமா இருக்கு இப்போ. அப்போ இன்ஸ்டாகிராம்னா ஒரு நிமிஷத்துல செஷன் எண்ட் ஆயிரும். நீங்க வந்துட்டு நீங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க சார், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னன்னா வீக்லி மனசே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்க்கான செஷன் நடந்துட்டு இருக்கு. வெனஸ்டேனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். அது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து இன்னும் அதுக்கு ஆர்வமா இருக்கிற நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும், எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீக்லி இது கண்டக்ட் பண்றது. இன்னைக்கு வந்து நீங்க நிறைய ஷேர் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ். நான் சாரோட நம்பர் வந்து குரூப்ல போடுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஆனா இப்ப செஷன் எண்ட் ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஷேர் எல்லாரும் தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.